அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இதுவரைக்கும் யார் வேணா உங்களை அடிமையாக வைத்திருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் அடிமைகளை எப்படி நடத்துவாங்கன்னா, கழுத்தில் காலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி அவங்கள சுதந்திரமாக நடமாட விட மாட்டாங்க. மாடுகள் உழுகிறதுக்கு விவசாயத்தில் யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய கழுத்தில் ஒரு கட்டையை வச்சு அதை ஃப்ரீயாக அங்கே எங்கே பார்க்க விடாமல் நிலத்தை மட்டுமே பார்க்க வச்சு நடத்திட்டு போவாங்க. அது ரொம்ப கடினமான ஒரு டைம். எல்லாருக்குமே அதுதான் ஒரு நுகம் அப்படிங்கிறது. அதை நம்ம அடிமைத்தனம், அதை நம்ம அடிமைப்படுத்த ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே ஒரு சில மனிதர்கள் மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்துவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். இன்றைக்கு உங்களை யார் அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க? நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளை உங்களை அடிமைப்படுத்துதா? இல்லை நம்ம பிள்ளையாக இருக்கிறோம், பேரண்ட் நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. இல்லை ஒரு சில பழக்க வழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறதா? இன்றைக்கி எந்த அடிமைத்தனமாக வேணால் இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவர் அந்த கட்டுகளை நுகங்களை உங்கள் கழுத்துகளிலிருந்து உடைக்கிறார். அந்த நுகங்களை உடைத்து உங்களை விடுவிக்கிறார். இனி நீங்கள் அடிமை இல்லை. நீங்கள் இன்றைக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. விடுதலையானதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்கள, இனி நீங்கள் போய் அந்த அடிமைத்தனத்தில் சிக்கிடக்கூடாது. அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்கமாக இருக்கட்டும், இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனிதர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, நீங்கள் போய் அடிமைத்தனத்தில் சிக்காதாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே விடுதலை ஆக்கினதுக்கு ஸ்தோத்திரம், இனி நான் எப்படி நடந்து கொள்ளணும்? உமக்கு பிரியமானது என்ன? என் வாழ்க்கையை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் இன்னும் உமக்கு பிரியமில்லாத என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய பிள்ளை, இது என்னுடைய சுதந்திரம், இதனுடைய முதற் பலன் சொன்ன அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரம் முதற் பலன்ற ஸ்தானத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. யாருக்கோ அடிமையாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான இடத்தை இழந்துடாதீங்க. ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் அவரே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த வழியில் நடக்கட்டும்னு கேளுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அந்த விட முடியல, என்னை எல்லாரும் டாமினேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தனியாக மாட்டிக்கிட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை இந்த எல்லாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இவங்க என்னை அடிமைப்படுத்துகிறாங்க, இதில் இருந்தெல்லாம் என்னை விடுவியும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து வெளியில் அனுப்பிடுங்கன்னு கேளுங்க. அந்த கட்டுகள் அவைகளே அருந்து உங்கள் வாழ்க்கையில் விட்டு வெளியே போகும்படி கர்த்தரே செய்வார். அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் இனி அடிமை இல்லை. நீங்கள் போய் அந்த அடிமைத்தனத்தில் சிக்கிடாதீங்க. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த முதற் பலன், பிள்ளை, இது என்னுடைய சுதந்திரங்கிற ஸ்தானத்தை எல்லாம் நீங்கள் இழந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார்.